ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம எஸ்கேனோடைய நெக்ஸ்ட் மூவியான சேயோன் இதோட இன்ட்ரோ சாங் ஒன்று இப்போ ஷூட் பண்ண போகிறாங்க. இது வந்து பயங்கரமாக இருக்க போகுதுங்கிற மாதிரி சொல்லி லாஸ்ட்டாக ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இதில் இப்போ லேட்டஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த ஒரு சாங்கில் கிட்டத்தட்ட 1500 டான்சஸ் மேலே யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோடைய ஷூட்டிங் அப்படிங்கிறது இப்போ கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதாவது இதோடைய சாங் ஷூட் அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு சாங் அப்படிங்கிறது ஒரு செம்மையான ஒரு கலர்ஃபுல்லான சாங்காக இருக்கும். ஸோ நம்ம எஸ்கேனோடைய டான்ஸை பற்றி நம்ம சொல்ல தேவையில்லை. ஒவ்வொரு இன்ட்ரோ சாங்லேயும் நம்ம எஸ்கேனோடைய டான்ஸ் அப்படிங்கிறது பயங்கரமாக இருக்கும். ஸோ சேயனுடைய ஃபஸ்ட்டு சிங்கிள் நம்மளுக்கு இதோடைய இன்ட்ரோ சாங் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இதோடைய இன்ட்ரோ சாங்கில் நம்ம எஸ்கேனோடைய டான்ஸில் எந்த மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிறத ஆஃபீஸில் வந்ததுக்கப்புறம் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு சாங்லேருந்து அப்பப்போ ஷூட்டிங் ஸ்பாட்ஸ் ஃபோட்டோஸ் அப்படிங்கிறது அதிகமாக லீக் ஆகிட்டே இருந்துச்சு. அது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் அந்த ஒரு பின்னாடி உள்ள அந்த ஒரு செட் ஒர்க்கில் எந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இது வந்து ஒரு பயங்கரமான சாங்காக இருக்க போகுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதோடைய சாங் ஷூட் முடிஞ்ச உடனே நெக்ஸ்ட்டு இதோடைய ஷூட்டிங் அப்படிங்கிறது நைட் ஷூட் அப்படியே ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ஷூட்டிங் ரொம்ப விறுவிறுப்பாக நடத்திட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்னது தான், இதோடைய ப்ரீ ப்ரொடக்ஷன்லேயே இதை பற்றி ஆல்ரெடி எல்லாத்தையுமே பக்காவாக பிளான் பண்ணதுனால இதோடைய ஷூட்டிங் அப்படியே ரொம்ப வேகமாக நடத்திட்டு இருக்காங்க. ஸோ நம்மளுக்கு இந்த ஒரு படம் அப்படிங்கிறது அக்டோபர் ரிலீஸ் அப்படிங்கிறது இது வரைக்கும் ரிலீஸ் டேட்லேயே எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதோடைய ஷூட்டிங் அப்படிங்கிறது நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா இதோடைய அடுத்தடுத்த அப்டேட்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு வெளிவந்துகிட்டே இருக்கும். இது மட்டும் இல்லாமல் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் தலைவர் 173 இந்த ஒரு படத்துலேருந்து சிபி சக்கரவர்த்தி வெளில வந்துட்டாரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ சிபி சக்கரவர்த்தி நம்ம எஸ்கே நவசி ஒரு படம் பண்ண போறாரு. இந்த படத்தை பேஷன் ஸ்டுடியோ தயாரிக்க போறாங்க அப்படிமா சொன்னோம் பார்த்தீங்களா. இப்போ இதுலேயும் ஒரு சின்ன சேஞ்சஸ் அப்படியே நடந்திருக்கு. இந்த படத்தை சிபி சக்கரவர்த்தி நம்ம எஸ்கே நவசி தான் டைரக்ட் பண்ண போறாரு. ஆனால் இந்த படத்தை தயாரிக்க போகிறது பேஷன் ஸ்டுடியோ கிடையாது, நம்மளுடைய கமல் சார் தான் இந்த படத்தையும் தயாரிக்கிறாரு. ஆல்ரெடி சேயுன் படத்தையும் இப்போ நம்ம கமல் சார் தான் தயாரிக்கிறாரு. நெக்ஸ்ட் ராம்குமார் பாலகிருஷ்ணன் இந்த படத்தை சத்யஜோதி ஃபிலிம்ஸ் இந்த படத்தை முடிச்சதுக்கு அப்புறமா சிபி சக்கரவர்த்தி ப்ராஜெக்டையும் இப்போ நம்மளுடைய கமல் சாரே தயாரிக்க போறாரு அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ உண்மையாகவே கமல் சாரோடைய ப்ரொடக்ஷன்ஸ்லேயே இவங்களுடைய ப்ரொமோஷன்ஸ் அப்படிங்கிறது பயங்கரமாக பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனாலேயே இப்போ நம்மளுடைய சிபி ப்ராஜெக்ட்டும் ஒரு பக்காவான ஒரு கமர்ஷியல் மூவி அப்படிங்கிற போது கமல் சார் பண்ணும்போது இதோடைய ப்ரொமோஷன் அப்படின்னு ரொம்பவே நல்லாவே பண்ணுவாங்க. அப்படிங்கிறனால எந்த ஒரு பயமும் இல்லை. நம்மளுக்கு அப்டேட்ஸாக இருக்கட்டும் இதோடைய ப்ரொமோஷன் அண்ட் இதோடைய கண்டென்ட்டையும் சரியாக டெலிவரி பண்ணிடுவாங்க. அப்படிங்கிறனால நம்மளுக்கு கமல் சார் இந்த ஒரு படத்தை தயாரிக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே ஹாப்பியான ஒரு நியூஸ். ஸோ நம்மளுக்கு இப்போ அடுத்தடுத்த அப்டேட்ஸ் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு SK27 அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அது எப்போ வெளிவர போகிறது அப்படி மாதிரி சொல்லி எதுவும் அப்டேட் கிடச்சிச்சு அப்படின்னா நம்மளோட சேனலில் அதற்கான அப்டேட் பண்ணிடலாம். அண்ட் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மந்திராமிலோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.